ஹலோ கேர்ள்ஸ், நானோ அண்ட் க்ரீன் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதை பாருங்கள். பிளானிங் அ க்ரீன் சிந்தசிஸ் இன் அ கெமிக்கல் லெபார்ட்ரி. ஸோ இப்போ நம்ம க்ரீன் கெமிஸ்ட்ரி எதுக்காக அவசியம் அப்படின்லாம் நிறையா பார்த்துட்டோம். அண்ட் லேபில் நம்ம ஒரு க்ரீன் சிந்தசிஸை எப்படிலாம் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஐடியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தே ஷுட் பி மேக்ஸிமம் இன்கார்பரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் இன் டு த ஃபைனல் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஜென்ரலாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ரியாக்டன்ட் எல்லாம் போட்டு தான் உங்களால் ஃபைனல் ப்ராடக்ட் கொண்டு வர முடியும். திஸ் மீன்ஸ் தட் த ரியாக்ஷன் ஷுட் பி 100% ஆட்டம் எக்கனாமிக்கல். ஸோ இது வந்து அட்டாமிக்கலாகவும், அதாவது நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும், எக்கனாமிக்கல் நிறைய அமௌண்ட் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். நாட் ஆல் ரியாக்ஷன்ஸ் ஆர் 100% atom economical. As already stated, addition reaction and rearrangement reaction are 100% atom economical. However, substitution reaction and elimination reaction are 60 to 65% and 30 to 35% atom economical. The latter two types of reaction involves the formation of waste. ஸோ எந்த ரியாக்ஷன்லாம் வேஸ்ட் நிறைய ஆகுதுன்னு ஃபஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக நம்ம க்ரீன் சிந்தசிஸ்க்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ரியாக்ஷன்லாம் உங்களால் வேஸ்ட் பை ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் க்ரியேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்படியே போட்டுக்கலாம். அதாவது லைக் அடிஷன் ரியாக்ஷன், ரீஅரேஞ்ச்மெண்ட் ரியாக்ஷன்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் எதாவது ஆட் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் கிடைக்கும். அண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்லேயும் அவங்களோட பிளேஸ் மட்டும் ரீஅரேஞ்ச் ஆகி நீங்கள் என்ன ப்ராடக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது மட்டும் கிடைக்கும். ஸோ 100% ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுறது 100% ஆட்டம் எக்கனாமிக்கல். அதுவே நம்ம எதிர்பார்க்குற ப்ராடக்ட் கூட பை ப்ராடக்ட்ஸ்ன்னு சில இதெல்லாம் வரும் இல்லையா, அதில் எந்த ரியாக்ஷனில் வரும்னா சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அண்ட் எலிமினேஷன் ரியாக்ஷனில் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வேஸ்டெல்லாம் எப்படி குறைக்கலாம், அந்த இடத்துல நீங்கள் க்ரீன் சிந்தசிஸ்க்கு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் க்ரீனர் ரியாக்ஷன் அண்டர் சால்வெண்ட்லெஸ் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு க்ரீன் சிந்தசிஸ் பண்ணணுன்னா ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா சால்வெண்ட் இல்லாமல் ஒரு ரியாக்ஷன் பண்ண ட்ரை பண்ணலாம், சால்வெண்ட்லெஸ் ரியாக்ஷன். டியூ டு க்ரோயிங் கன்சர்ன் for the influence of the organic solvent on the environment as well as on the human body, organic reaction without use of conventional organic solvents have attracted the attention of synthetic organic chemists. ஸோ இப்போ வளர்ந்து வர சிச்சுவேஷன்லேயும் அண்ட் நம்ம பாடி லைக் கெமிக்கல்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிற பாடி ரியாக்ஷன் இதெல்லாம் வச்சு நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆர்கானிக் சால்வெண்ட்ஸை யூஸ் பண்ணாமையே ஒரு ஆர்கானிக் ரியாக்ஷனை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னா எதையாவது கரைக்கிறதுக்கு. ஸோ ஜஸ்ட் கரைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற அந்த ஒரு கெமிக்கல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆல்தோ நம்பர் ஆஃப் மாடர்ன் சால்வெண்ட்ஸ் such as fluorous media, ionic liquids and water have been extensively studied recently. Not using a solvent at all is definitely the best option. ஆக்சுவலாக நிறைய ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் வந்து கெமிக்கல்ஸ் இல்லாமல், ஹசார்ட்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி வந்திருக்கு. பட் இருந்தாலும் சால்வெண்ட்டே இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் நல்ல பெஸ்ட்டு க்ரீனர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் ஃப்ரீ ஆர்கானிக் ரியாக்ஷன் இஸ் தஸ் கெய்னிங் ப்ராமினன்ஸ். ஸோ இப்போது நீங்கள் ஏதாவது க்ரீனர் சிந்தசிஸ் பண்ணணுன்னா சால்வெண்ட் இல்லாமல் ஒரு ரியாக்ஷனை பண்ணுறதுக்கு பாருங்கள் அப்படி சொல்கிறாங்க. தென் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் க்ளோஸ்டு வெசல் ஹீட்டிங் அண்ட் சோனிகேஷன். Microwave dielectric heating uses the ability of some liquids and solids to transform electromagnetic radiation into heat to derive chemical reactions. So closed vessel அப்படின்னா பாத்திரம் மூடி வைக்கிறது அப்படி இல்லை, நீங்கள் குக் பண்ணுற ஏரியாவையே மூடி வைக்கிறது. லைக் மைக்ரோவேவ் அவன்லாம் குக்கிங் ஏரியாவே நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு தானே செய்வீங்க. ஸோ அந்த மாதிரி க்ளோஸ்டு வெசல் ஹீட்டிங்கோட சிந்தசிஸ் கூட க்ரீனர் சிந்தசிஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சப்போஸ் குக் பண்ணும்போது அதோட கேஸஸ் இல்லை வேறு ஏதாவது வெளியில் வரும் இல்லையா, பட் க்ளோஸ்ட் வெசலில் ஹீட் பண்ணிங்கன்னா அந்த கேஸு இல்லை பை ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா அதெல்லாம் வந்துட்டு உள்ளேயே இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மைக்ரோவேவ் டைஎலக்ட்ரிக் ஹீட்டிங். ஸோ இதில் சம் லிக்விட்ஸையும் சாலிட்ஸையும் என்ன பண்ணுறோன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனால் ஹீட் பண்ணி அதை கெமிக்கல் ரியாக்ஷனாக மாற்றுறோம். However, the advantages of using microwave dielectric heating for performing organic transformation have only emerged since the mid 1980s. ஸோ இது எப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 1980s பாதியிலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. This technology opens up new opportunities to the synthetic chemist in the form of new reactions that are not possible using conventional heating. ஸோ நிறைய
நிறைய நெருப்பு வச்சு ஹீட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் நம்ம மைக்ரோவேவ் அவனில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறைய ஹீட் பண்ணுற ப்ராசஸ்னால் உங்களுக்கு நிறைய எரிபொருள் தேவைப்படும், நிறைய எரியூட்டுற பொருள் தேவைப்படும். அதாவது இப்போ நீங்கள் பெட்ரோல் வச்சு வுட்டு, சார்கோல் அதையெல்லாம் எரிக்க வேண்டியிருக்கும். ஸோ அதாவது ஒரு பெரிய ப்ராசஸ்னால் இந்த எரிபொருள்லாம் உங்களுக்கு நிறைய அளவில் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி க்ரீன் சிந்தசிஸாக மாற்றி அதை நம்ம மைக்ரோவேவ் அவனில் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படி சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் இன் திஸ் ஃபீல்ட் ஹவ் சஜஸ்டட் தட் மைக்ரோவேவ் அசிஸ்டட் கெமிஸ்ட்ரி could be used in most reactions that require heating. ஸோ எங்கெல்லாம் மேக்ஸிமம் நிறைய டெம்பரேச்சர் அந்த இடத்துலலாம் மைக்ரோவேவ் அசிஸ்டட் ரியாக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜஸ் வந்து, அதாவது மைக்ரோவேவ் கெமிஸ்ட்ரியோட அட்வான்டேஜஸ் வந்து, இட் வாஸ் ஆஃபன் யூஸ்டு ஒன்லி வென் ஆல் அதர் ஆப்ஷன்ஸ் டு பெர்ஃபார்ம் அ பர்டிகுலர் ரியாக்ஷன் ஹேட் ஃபெயில்டு. ஸோ ஃபஸ்ட்டில் எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, நிறைய டெம்பரேச்சர் கிடைக்காத இடத்துல, டெம்பரேச்சர்னால் செய்ய முடியாத ரியாக்ஷன்ஸில் ஃபெயில் ஆன ரியாக்ஷன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து மைக்ரோவேவ் அவனில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. or when exceedingly long reaction times or high temperature were required to complete the reaction. ஸோ உங்களுக்கு நிறைய நேரம் நீங்கள் அடுப்பை பற்ற வச்சு யூஸ் பண்ணோன்னா அப்போ உங்களுக்கு டைம் கன்சியூம்ஷனும் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல லாங் டைம் ப்ராசஸ் இல்லை ஹை டெம்பரேச்சர் ப்ராசஸ் எல்லாம் நம்ம எதில் பண்ணிகிட்டு இருந்தோம்னா மைக்ரோவேவ் அவனில் பண்ணிகிட்டு இருந்தோம். This practice is now slowly changing, and due to growing availability of microwave reaction in many laboratories, routine synthetic transformations are now also being carried out by microwave heating. ஸோ ஃபஸ்ட்லாம் ஹை டெம்பரேச்சர் லாங் டைம் இது எங்கே தேவைப்பட்டுச்சோ அங்கே மட்டும் மைக்ரோவேவ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போது சிந்தட்டிக்கலாக க்ரீனருக்கு மாறணும் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸை கூட கொஞ்சம் டக்குன்னு முடிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோவேவ் அவனில் பண்ணிகிட்ருக்காங்க. மைக்ரோவேவ் இன்க்ளூட்ஸ் ஃபாலோயிங் அட்வான்டேஜஸ் ஓவர் தி கன்வென்ஷனல் ஹீட்டிங். ஸோ என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் அப்படின்னு, கன்வென்ஷனல் ஹீட்டிங்னா நம்ம வீட்டில் ஹீட் பண்ணுறது, ஓகேவா, லைக் ஸ்டவ்லேயோ அடுப்புலையோ நெருப்புலையோ ஏதோ பண்ணுறது. யூனிஃபார்ம் ஹீட்டிங் அக்கர்ஸ் த்ரூ அவுட் த மெட்டீரியல். ஸோ வந்து நம்ம அட்வான்டேஜஸ் ஆஃப் மைக்ரோவேவ் ஹீட்டிங் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போது ஸ்டவ்லலாம் வச்சோன்னா ஒரு பக்கம் ஜாஸ்தி ஹீட் பரவும், ஒரு பக்கம் கம்மி ஹீட் பரவும். அதே மாதிரி விறகுலாம் வச்சோன்னா ஒரு விறகு எங்கே நல்லா எரியும், ஒரு விறகு ஒரு இடத்துல எரியாது, அந்த மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து மைக்ரோவேவில் வந்து யூனிஃபார்ம் ஹீட்டிங் கிடைக்கும். ப்ராசஸ் ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ்டு. ரொம்ப முக்கியமாக டைம் ப்ராசஸ் ரொம்ப சட்டுன்னு ஆகிடும். ஹை எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட்டிங். ஸோ ஹீட்டிங்கோட எஃபிஷியன்சியும் உனக்கு என்ன தேவைப்படுமோ அது வந்து 1 hour அப்படிங்கிறது மைக்ரோவேவில் 10 minutesல முடிஞ்சிடும். ரிடக்ஷன் இன் அன்வான்ட் சைட் ரியாக்ஷன். ஸோ இதில் மெயினாக சைட் ரியாக்ஷன்ஸும் உங்களுக்கு க்ரியேட் ஆகாது. பியூரிட்டி இன் ஃபைனல் ப்ராடக்ட். உனக்கு என்ன ஃபைனல் ப்ராடக்ட் வேணுமோ அது மட்டும்தான் கிடைக்கும். இம்ப்ரூவ் ரீப்ரொடியூசபிலிட்டி. ஸோ நீங்கள் மைக்ரோவேவ் அவனை திருப்பி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் விறகுலாம் எரிச்சிட்டிங்கன்னா அதில் யூஸ் பண்ண முடியுமா, கேஸில் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? பட் மைக்ரோவேவ் ஓவன் ஹீட்டிங் கேன் பி ரீப்ரொடியூஸ்டு. என்விரான்மெண்டல் ஹீட் லாஸ் கேன் பி அவாய்டட். ஸோ நம்ம அடுப்பெல்லாம் எரிய வைக்கும் போது சுற்றி இருக்கவங்களுக்குலாம் அனல் அடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்விரான்மெண்டல் ஹீட்டிங்கை வந்து நம்ம தடுக்கலாம் சொல்கிறாங்க. ரெடியூஸ் வேஸ்டேஜ் ஆன் ஹீட்டிங் ரியாக்ஷன் வெசல். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரமும், சில பாத்திரம்லாம் கறி பிடிச்சிச்சின்னா இல்லை தீஞ்சு போச்சுன்னா அதை திருப்பிலாம் யூஸ் பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரி பாத்திரங்களும் உங்களால் என்ன பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. தென் லோயர் ஆப்ரேட்டிங் காஸ்ட். அட்லீஸ்ட் மைக்ரோவேவ் அவன் வாங்கும் போது காஸ்ட்டாக இருந்தாலும் அதை நீங்கள் திருப்பி ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணும்போது அது ஜென்ரலாக லோ ஆப்ரேட்டிங் காஸ்ட்டில் வந்து நின்றுடுது. சரிங்களா? Then solid support organic synthesis. In these reactions, the reactant are dissolved in a suitable solvent like water, alcohol, methylene chloride, etc. And the solution stirred with a suitable adsorbent or solid support like silica gel, alumina, or phyllosilicate like morilonite. ஸோ இங்கே வந்து இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சால்வெண்ட்லெஸ் ரியாக்ஷன் யூஸ் பண்ணலாம், அப்போ வந்து ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல உங்களால் ஆர்கானிக் சால்வெண்ட்டை கரைப்பான உங்களால் கம்மி பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு சப்போர்ட்டுக்கு நம்ம ஆர்கானிக் சாலிட் சப்போர்ட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சிலிக்கா ஜெல், அலுமினா, இந்த மாதிரி சாலிட் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸை நம்ம சப்போர்ட்க்கு வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஆஃப்டர் ஸ்டிரிங் த சால்வெண்ட் இஸ் ரிமூவ்ட் இன் vacuum and the dried solid support on which the reactant have been absorbed or used for carrying out the reaction under microwave irradiation. ஸோ நம்ம வந்து இப்போ கரைப்பொருள் அப்படிலாம் யூஸ் பண்ணோன்னா கரைப்பொருள் வந்து கரைப்பானில், அதாவது சல்யூட் வந்து சால்வெண்ட்டில் ஃபுல்லாக டிசால்வ் ஆகி அது சொல்யூஷனாக மாறிடும். ஸோ அந்த இடத்துல உங்களால் சால்வெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். அதாவது
ஒரு ரியாக்ஷன்லேருந்து இந்த சால்வெண்ட் வந்து அந்த இடத்துல தேவைப்படாது அப்படின்னு ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். பட் சிலிக்கா ஜெல் அலுமினாவில் வந்து என்ன ப்ராசஸ் நடக்கும்னா அப்சார்பேஷன் நடக்கும். அதாவது பருப்பு கவர்தல் நடக்கும் இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த சிலிக்கா ஜெல் ப்ராசஸ் வந்து மைக்ரோவேவில் இர்ரேடியேஷன் மூலமாக உங்களால் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? Most of the reaction in the solid state are performed in open glass containers like test tubes, beakers and round bottom flask using heat reactant under solvent free condition in an unmodified household microwave oven. ஸோ மைக்ரோவேவ் அவனில் வந்து நீங்கள் பெரிய பெரிய பாத்திரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் லைக் அ டெஸ்ட் டியூப், பீக்கர் அண்ட் ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்க் இதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் தி சப்போர்ட்டிங் ரியாக்ஷன்ஸ் லைக் clay supported iron nitrate like clayfen and copper 2 nitrate like clay top are prepared by literature procedures. ஸோ இந்த மைக்ரோவேவ் அவன் மூலமாக நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம், உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா லைக் கிளேஃபன், கிளே டாப் இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், உருவாக்கிட்டுருக்கோம். Protection and deprotection are important steps for the preparation of monomer building blocks, fine chemicals and synthesis for pharmaceuticals. And microwave solid support organic synthesis microwave ovenல இன்னும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னா protection and deprotection of preparation of monomer building blocks, fine chemicals and synthesis of pharmaceuticals. Some tabletsல ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. These reactions often involve the use of acidic, basic or hazardous reagents and toxic meal salts. The solid support technique provided an alternative to conventional reaction. ஸோ கன்வென்ஷனல் ரியாக்ஷனில் நம்ம அதாவது ஜென்ரலாக ஹீட் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா அசிடிக் சால்வெண்ட், பேசிக் சால்வெண்ட், ஹசார்டஸ் ரீஏஜென்ட்ஸ், சம் டாக்ஸிக் சால்ட்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். பட் மைக்ரோவேவ் அக்சலரேட்டட் சாலிட் சப்போர்ட் டெக்னிக்கில் இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட்டாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?